ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way you... குட் மார்னிங் மாப்ள. குட் மார்னிங் மாமா. அம்மா வயசானவங்க முன்னாடி வாங்க முதல்ல. வாங்க வாங்க வாங்க. படி விடுங்க. என்ன முதியோர் உதவி தொகைக்கு எங்களை சேர்த்து விடுங்க. மாசம் மாசம் உதவியா இருக்கும். இது யார் உங்க பாய் ஃப்ரெண்டா? எங்க வீட்டுக்காரர். வெக்கம். நான் பேசுறேன். அக்கா என்னாச்சு? இவங்க புதுசா பக்கத்து வீட்டுக்கு வந்தாங்க தம்பி. திடீர்னு ரெண்டும் லவ் பண்றேன்னு சொல்லி வந்து நிக்குதுங்க. ஊரே சிரிச்சு போச்சுப்பா. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு. போலீஸ் ஸ்டேஷனா? இவர் ஒருத்தருக்கு போது எதுக்கு போலீஸ் கிட்ட போனீங்க? படிச்சு முடிச்சிட்டியாடா? முடிச்சேன் போன வருஷம். நீ என்னமா பண்ற? காலேஜ் செகண்ட் இயர். ட்ரூ லவ்வா? சின்சியர் லவ்னா? அப்ப நீ எதுவும் பண்ணல. நடிக்காதடா டேய். இல்லைண்ணா. குடும்பமா வந்திருக்கீங்க. உன் ஃபோன் தா. உன் ஃபோன் தாமா. இந்தா நைட்டு ஃபுல்லாக அவன் ஃபோனை வச்சுக்கோ. ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமோ இது எல்லாத்தையும் நோண்டு. இந்தா நீ அதே மாதிரி அந்த பொண்ணு என்னெல்லாம் பண்ணியிருக்குன்னு பாரு. எதுக்குண்ணா? என்ன சின்சியராக தானே லவ் பண்ணுற? தைரியமா கூட. என்ன வேணாண்ணா? ஏன் வேற ஏதாவது பொண்ணு ஃபோன் பண்ணுமா? இல்லை அப்படி இல்லைண்ணா. அப்போ கூட நாளைக்கு காலையிலேயே நீங்கள் இதே மாதிரி சின்சியராக லவ் பண்ணீங்கன்னா நானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஓகே வாடா. என்ன மாப்ள நீ இப்படி பண்ணிட்ட? நைட்டே போட்டுக்குமாமா அந்த ஃபோனே பார்த்துக்கோ. சேர்த்து வச்சிருந்தோம் 2 ஓட்டு தான். இப்போ 2 குடும்பத்து ஓட்டு நமக்கு தான் கிடைக்கும். குழந்தை ரொம்ப நேரமா அழுவுது. வாங்க வாங்க முன்னாடி வாங்க. குழந்தைக்கு பேர் வைக்கணுமா? நல்ல வீர தமிழ்ச்சி பேரா நானே வைக்கிறேன். ஜூலி ஜூலி ஜூலி. எல்கேஜி அது ஆம்பளை புள்ளப்பா. என்னது ஆம்பளை புள்ளையா? ஏற்கனவே ஆரம்னு பேர் வச்சாச்சு. அப்படியா? ஹாரோ இந்தா வச்சுக்கோ. வேற என்னக்கா? பர்த் சர்டிபிகேட் வேணும்னு கேட்டா தாசில்தார் உன்கிட்ட கழுத்து வாங்கிட்டு வர உடனே சொல்றாரு. ஃபோன் பண்றாருங்க. பச்சை உடம்புக்காரி போயிருக்கீங்க. ஹலோ சார், கை குழந்தையோட வந்து பர்த் சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க. அலைய விட்டுருக்கீங்க என்கிட்ட லெட்டர் வேணும்ட்டு. நீ தானப்பா உன் வார்டுல இருந்து எந்த சர்டிபிகேட்னு வந்தாலும் முதல்ல உன்கிட்ட அனுப்பி வைக்க சொன்ன. எங்க வார்டுல யாருக்கா பிரச்சனைனா நான் வந்து நிப்பேன் தானே சொன்னேன். ஓ பப்ளிக் இருக்காங்களா? சார் பார்த்து பண்ணி விடுங்க, அலைய விடாதீங்க. சரிப்பா. சூப்பர் சார். மாமா இந்த மனுலாம் வாங்கிக்கோ. நீங்களாம் வெள்ளிக்கிழமை வந்துருங்க. கார்பரேஷன் வேலை தானே, காசு எல்லாம் பண்ணிடலாம். மினிஸ்டர் ஃபங்க்ஷன் இருக்கு, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். சிஎம் தொகுதியிலேயே ரோடு எப்படி இருக்கு பாத்தீங்களா தலைவரே? யார் யார் ரோட்ல வர? மக்கள் பயந்துட்டு பறந்துல வராங்க. யார் யார் கான்ட்ராக்டர் மனசாட்சியை நம்ம கொண்டாடுச்சு தலைவரே. இந்த சகலையோட 2வது புள்ள தான். போன தடவை போட்டது இப்போ போறது எல்லாமே அவர் தான். ஆனாலும் இந்த மக்களுக்கு பொறுப்பே கிடையாதுயா. ஆமா ஆவுன்னா ரோடுக்கு வந்து போராட்டம் பண்ணி ரோடு கட்டுறோம். கரெக்ட் தலைவரே. என்ன ப்ரொஃபசர் சௌக்கியமா? நல்லா இருக்கேன். அடுத்த பேட்ச் ரெடியா? ரெடி ஆயிட்டா உங்களுக்கு சொல்லம்ல. என்ன அது இப்ப காலேஜ் பசங்க கட்சியில் சேர்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நம்ம அழகு பையன் 6வது வார்டு கவுன்சிலரா இருக்கான். அப்படியா? உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் தலைவா. என்னையா மலைக்கு மாலை போட்டிருக்கியா? இல்ல தலைவா, கடவுள் இருக்குன்றவன் இல்லன்றவன் 2 பேரோட ஓட்டு நம்மளுக்கு வேணும் இல்ல. ஆர்வ கோளாறு ஆர்வ கோளாறு. இந்த சாலை வருவதற்கு காரணமாக இருந்த ராமராஜா பாண்டியனுக்கு நன்றி கூறுகிறேன். லால்குடியில் இந்த சாலை வர வேண்டும் என்பதற்காக நானே 30 முறை நேரில் சென்று போராடி ஏங்க மொத்தம் 30% இருக்கு மினிஸ்டருக்கே கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஆளால் கேட்டுட்டு இருக்க கூடாது. கான்ட்ராக்ட் சார், நீங்க போற 7 ரோட்ல 3 ரோடு எங்க வார்டுல வருது சார். மத்தவங்களுக்கு என்ன கொடுத்தீங்க எங்களுக்கு தேவையில்லை சார். எங்களுக்கு 1% கொடுங்க சார், அதான் நியாயம். ஏங்க சொன்னா புரியாதா? முதல்ல இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல என்கிட்ட டைரக்டா பேச நிறுத்துங்க. எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க கிளம்புங்க. இல்ல சார், அது இங்கு 7 தெருக்களை இணைத்ததை போல லால்குடியிலிருந்து சென்னை லஸ்கானா வரை 5 வழிச்சாலை போடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் சகலைக்கு அடுத்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டாரு. நன்றி. சீஃப் டாக்டர்கிட்ட பேசினேன். எந்த நிமிஷத்துலையும் என்ன வேணாலும் நடக்கலாம். கவர்னர் போன்ல பேசினாரு. பப்ளிக் கிட்ட எந்த பதட்டம் வராம இருக்க மீடியா கிட்ட என்ன தவிர வேற யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சப்போஸ் தலைவரோட நிலைமை எப்படி நீடிச்சுச்சுன்னா
தற்காலிக முதல்வரா என்ன பதவி இருக்க சொல்லியிருக்காரு? ஏன் உங்களை பிரதமர பதவியத்துக்கு சொல்லையா? யோ, இதுக்கு முன்னாடி சிங்கப்பூருக்கு தலைவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனபோது யாருக்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு போனாரு? ஆமா, அதுக்கப்புறம் நீங்க சென்ட்ரல் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் மணல் குவாரி ஊழல், உங்க பையன் கூட சேர்ந்து சிலை கடத்தினது, நிலக்கரி ஊழல், இப்படி ஏகப்பட்ட ஊழல் இருக்குண்ணே. இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்கு உங்க மேல. எப்ப வேணாலும் நீங்க அரெஸ்ட் ஆவீங்க. தலைவருக்கு அப்புறம் நம்ம கட்சியில யாரு? ராமராஜ் பாண்டிய தானே? அவர் மேல ஒரு புகார் சொல்லுங்க பார்க்கலாம். யோ, உங்க ஆளு இப்ப எம்எல்ஏ கூட கிடையாதுயா. யார் இப்ப டெபுட்டி சிஎம்? அண்ணன் ஊர்ல இல்லங்கிற தைரியத்துல என்னனாலும் பேசுவீங்க. அதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேனுமா? யோ, அதுக்கு என்ன பண்ணணும் இப்போ? சிஎம்ஏ நீங்க சண்டை போறதுல தலைவருக்கு ஏதாவது ஆட போகுது. என்ன போஜப்பன், நீங்களே இவங்களை இப்படி சண்டை போட சொல்லி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. போங்க, கீழே பிரஸ் இருக்கு, போய் பாருங்க. போங்க. எங்கேயா இந்த ராமராஜ் பாண்டியா? வெளியூர் போயிருக்காருயா. அப்படியே போக சொல்லு. சார், சிஎம்க்கு திடீர்னு என்னாச்சு? ஜஸ்ட் ரொட்டீன் செக்அப் தான். சார், சிஎம்க்கு 76 வயசு ஆகுது. ஆல்ரெடி சிங்கப்பூர்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தாரு. இதால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா சார்? சச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, வெறும் ஜலதோஷம். சாதாரண ஜலதோஷம் சொல்றீங்க, ஆனா அறிக்கையில் அமெரிக்கால இருந்து டாக்டர் வராரு சொல்லிருக்கீங்களே. தலைவருக்கு ஜலதோஷம்னா சும்மா வேண்டாம். அதான் இருக்கிறதுலே சிறந்த டாக்டர் அமெரிக்கால இருந்து வர வச்சிருக்கோம். சார், சிஎம் ஏதாச்சும் உங்ககிட்ட பேசினாரா சார்? என்கிட்ட தான் டெய்லி பேசாருமா. டாக்டர் கிட்ட தான் ஜோக் அடிச்சு பேசுறாரு. சொல்லுங்க டாக்டர். சிஎம் ரூம்குள்ள சீஃப் நர்ஸ் வந்தப்போ அவங்க பேர் என்னன்னு கேட்டாரு. அவங்க ஆந்திரான்றதுனால அவங்க பேரு பென்சிலம்மான்னு சொன்னாங்க. உடனே சிஎம் பக்கத்துல இருக்க இன்னொரு நர்ஸ காமிச்சு, அப்ப இவங்க பேர் என்ன பேனாமாவா, அவங்க பேர் என்ன ரப்பர் அம்மாவான்னு ஒரே காமெடிங்க. சார், சிஎம் ஏதாவது சாப்பிட்டாரா? ரவா உப்புமா சாப்பிட்டாரு. தொட்டுக்க என்ன வச்சு சாப்பிட்டாரு? சுகரா? அறிக்கையில அவருக்கு சுகர் இருக்குன்னு போட்டிருக்கு. அதாங்க அவர் சொல்ல வந்தாரு. அவருக்கு சுகர் இருக்கிறதுனால அவர் தொட்டுக்க எதுவுமே இல்லாம வெறும்னே தான் சாப்பிட்டாரு. சார், ரவா உப்புமா பில்லு 1 கோடின்றாங்களே, எத்தனை டன் உப்புமா? தமிழக முதல்வர் உடல்நிலை குறித்து பல்வேறு வதந்திகள் பரவிக் கொண்டிருக்கும் நிலையில் துணை முதல்வர் திரு போஜப்பன் அவர்கள் இந்த வதந்திகள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பதிலளித்ததை பார்த்தோம். இருப்பினும் தலைவருக்கு ஏதாவது ஆயிடுமா மாமா? 76 வயசு ஆகி போச்சுப்பா. ஆல்ரெடி அமெரிக்கா, சிங்கப்பூர்னு மருத்துவம் பார்த்துட்டு வந்திருக்காரு. ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? 3 நாளைக்கு ஸ்கூலெல்லாம் லீவ் விடுவானுங்க. 7 நாளைக்கு ரிசார்ட்டில் போய் எங்கேயாவது தங்குவானுங்க. 1 மாதத்தில் பை எலெக்ஷன் வரும். 6 மாதத்தில் கட்சி உடஞ்சிடும். 1 வருஷத்தில் தடியெடுத்தவன தலைவன் ஆயிடுவான். வின்ஸ்டன் சர்ச்சில் once told, politics is not a game, it is a serious business. நம்ம பேசுறதுக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எதுக்கு இப்போ அட்டனன்ஸ் போடுற? நாட விடுமாமா, நமக்கு என்ன பெனிஃபிட்டு? நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்டு? பை எலெக்ஷன் வரும். ராமராஜ் பாண்டியன் நிற்பான். ஏற்கனவே 4 முறை நின்று ஜெயிச்சிருக்கான்ப்பா. 4 குடி அவன் கோட்டை. திரும்பவும் நின்று ஜெயிப்பான். அவன் சிஎம் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஒரு வாட்டி பார்மாலிட்டிக்கு அவனை பார்த்து சால்வ போட்டேன்னு வச்சுக்க, அடுத்த தடவையும் கவுன்சில் சீட்டு உனக்கு தான். நம்ம ஏன் பை எலெக்ஷன் நிக்கிறதுக்கு சீட்டு கேட்க கூடாது? நல்ல சகுனம். ஐயா அப்பா, உன் வாயே வாயாதா? ஏன்பா, ஏற்கனவே 29 வயசுல நீ கவுன்சிலர் ஆயிட்டேன்னு இந்த ஊரே பொறாமையில் இருக்கு. அன்னைக்கு மந்திரி என்ன சொன்னாரு? காலேஜ் பையன் ஆர்வ கோளாறுன்னு சொன்னாரா இல்லையா? உன்னை சீரியஸான அரசியல்வாதியா ஏத்துக்கிறதுக்கே இன்னும் 15 வருஷம் தேவைப்படும். நீ சின்ன பையன். சும்மா சின்ன பையன்ற உனக்கு தெரியாது? நீ தானே சேர்த்து விட்ட கட்சியில 12வது முடிச்சோன. பார்க்காத வேலை இருக்கா? இளைஞர் பேரவை, இலக்கிய அணி, மாணவர் அணின்னு எல்லாத்துலயும் தொங்குன்னு வேலை செஞ்சிருக்கோம்ல. குடி, சிகரெட்டு, பொண்ணுங்க என் வயசுல இருக்கிற பசங்க அனுபவிக்கிறத தான் நான் அனுபவிச்சிருக்கேனா? பகுதிக்கு படி இழக்கிறதுல இருந்து மாவட்டத்துக்கு முறவாசல் செய்யற வரைக்கும் எல்லா காரியத்தையும் பார்த்துருக்கோங்க. சும்மாவா தூக்கி கொடுப்பா கவுன்சிலர் சீட்டு? சப்போஸ் கட்சி அடுத்த எலெக்ஷன்ல சீட்டு கொடுக்கலனாலும் தனியா நின்று ஜெயிக்கிற அளவுக்கு நான் வேலை செஞ்சிருக்கேன், செய்வேன். ராமராஜ் பாண்டியனை பத்தி தெரியுமில்ல? அவனை மீறி உனக்கு யார்? ராமராஜ் பாண்டியன். இப்ப ராமராஜ் பாண்டியன் நிப்பா, அடுத்தவன் செத்ததுக்கு அப்புறம் தம்பிங்க நிப்பானுங்க. கடைசி வரைக்கும் 4 தெரு 10,000 ஓட்டுன்னு இந்த ஆள் மாதிரி உருப்படாத அரசியல்வாதியாக சொல்றியா? கான மயிலாட அது கண்டு இருந்தவா வச்சிருவேன். ஒரு டைரே ஆகாதா? போய் தூங்கு. இதான் மாமா நம்ம என்ஐடி ப்ரொஃபசர் கல்லுக்காரன் சொன்ன போல் கேம்பெயின் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. என்னது போலிஸ்டாலா? யோ,
எலெக்ஷனுக்காக வேலை செய்யற கம்பெனியா? ஏன்பா எலெக்ஷன்னா கட்சிக்கார வேலை செய்வான், கம்பெனி எதுக்கு வேலை செய்யணும்? அமெரிக்கால இந்த ஒபாமா ட்ரம்ப்லாம் இருக்காங்களா மாமா? ஆமா. அவங்களாம் எலெக்ஷன்ல நிற்கும் போது இந்த மாதிரி கம்பெனி கிட்ட போய் வேலை செய்யணுவாங்க. ஓஹோ. இவங்களும் நல்லா படிச்சவங்களை வச்சு ராத்திரி பகல் பார்க்காம வேலை செஞ்சு ஜெயிக்க வைப்பாங்க. அந்த கம்பெனிலாம் இப்போ இந்தியாவுக்கு வந்துருச்சு. அதுல ஒரு கம்பெனி தான் இது. அப்போ நம்மளுக்காக இவங்க வேலை செய்ய போறாங்களா? செய்வாங்களான்னு தெரியல. அதான் நம்ம ப்ரொஃபசர் கிட்ட கேட்டிருக்கேன். அவர்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் இங்க பெரிய ஹெட்டா இருக்காமாமா. அக்கல்ல இருந்து பேக். சரி. ஹலோ மேடம். சார், ஹவ் மே ஹெல்ப் யூ? சரளா மேடம் பார்க்கணும். சரளாவா? சரளான்னு யாரும் இல்லையே. சரளான்னு தான் சொன்னாங்க. என்ன வர சொல்லியிருந்தாங்க. ஃபுல் நேம் தெரியுமா? சரளா முனுசாமி. கண்டிப்பா யாரும் இல்லை. இருந்தாலும் நான் செக் பண்றேன். சரிங்க. ஹே, இஸ் தேர் எனிஒன் கால் சரளா ஆன் தட் ஃப்ளோர்? ஓ, ஐ நெவர் நியூ இட். சார், உங்க பேரு? எல்கேஜி. என்னது? எல்கேஜி. மேடமை பார்க்க எல்கேஜின்னு ஒருத்தர் வந்திருக்காரு, அதான் பேரு. ஓகே சார், நீங்க மட்டும் போங்க. ஓகே, தேங்க்யூ. சரளா மேடம். சாரா. சரளா முனுசாமின்னு தான் சொன்னாங்க. சைலன்ஸ். சாரா எம் சாமி. நீங்க இங்கிலீஷ்ல சொல்றீங்க, நான் தமிழ்ல சொல்றேன். நான் ப்ரொஃபசர் கல்லுக்கார அமிச்ச ஆளு. ஓ, ப்ரொஃபசர் அமிச்சவரா? சாரி, இந்த மீட்டிங் முடிய லேட் ஆகும்னு தான் வர வச்சேன். உங்க பேர் என்ன? எல்கேஜி. லால்குடி கருப்பையா காந்தி. சாரா எம் சாமி மாதிரி எல்கேஜி ஷார்ட் ஃபார்ம். லிசன் மிஸ்டர் எல்கேஜி, நாங்கள் ஒரு தொகுதி பை எலெக்ஷன்ஸ் அப்படி வேலை செய்கிற கம்பெனி கிடையாது. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லோக்சபா போல்ஸ் 543 கான்ஸ்டுவன்சிஸ், 10,000 கோடி 20,000 கோடின்னு பணம் புழங்கும். ஒரு பார்ட்டியை முழுசா டேக் ஓவர் பண்ணிட்டு அந்த பார்ட்டியில் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறதுல ஆரம்பிச்சு என்ன வாக்குறுதி கொடுக்கணும், எங்க பேசணும், எங்க பேசக்கூடாது, எங்க கை அசைக்கணும், எங்க கட்டி பிடிக்கணும், எது ட்விட்டர்ல போடணும், எது ஃபேஸ்புக்ல போடணும், எது எப்போ ட்ரெண்ட் பண்ணணும், என்ன கலர் ட்ரெஸ் போடணும், என்ன மாதிரியான கார்ல போகணுன்ற வரைக்கும் எல்லாத்தையும் நாங்க தான் டிசைட் பண்ணுவோம். இந்தியாவில் மட்டும் 17 ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கோம். We have branches in over 14 cities across the globe. நாங்க எப்படி ஆஃப்டர் ஆல் ஒரு வார்ட் கவுன்சிலரை எம்எல்ஏ வாக்குற ப்ராஜெக்ட் எடுத்து வேலை செய்ய முடியும்? I'm sure whatever you spoke so far sounds like Greek and Latin to him. Be a Rome when you are in Roman. என்ன சிரிக்கிறீங்க? I also know English. ஆனால் நான் இப்போ கொஞ்சம் தமிழில் பேசிக்கிட்டா? ஒரு கவுன்சிலர் பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? சிஎம்பிஎம் லெவலில் தான் வேலை செய்வீங்களா? உங்களோட சிஎம் பிஎம்கே எங்கே போய் ஓட்டு கேட்கணும், எங்கே வேட்டு வைக்கணும், எங்கே பிரச்சனை பண்ணணும், எங்கே பிரச்சாரம் பண்ணணும், எங்கே பணம் கொடுக்கணும், எங்கே பணம் வாங்கணும், எங்கே ஷால் போற்றணும், எங்கே பால் ஊற்றணும், எங்கே பேனர் அடிக்கணும், எங்கே ஓனர் அடிக்கணும்னு சொல்கிறது நாங்கள். 10,000 கோடி ரூபாய் 20,000 கோடி ரூபாய் எலெக்ஷன்ல வேலை செய்வீங்கல்ல, ஜெயிக்கிறவங்க கிட்ட போய் தைரியமா காசு கேட்பீங்களா? தோத்தவங்க கிட்ட சொல்லவே தேவையில்ல. இந்த செகண்ட் சொல்லுங்க, நான் இத்தனை வந்து காசு கொடுக்குறேன். என்னம்மா என்ன சிரிக்கிற? பரட்டத்தலை பரதி சாமியார் மாதிரி இருக்கான், இவன் எப்படி காசு கொடுக்க போறான்னு தானே நீங்க சொன்னீங்களே. சிஎம்பிஎம் அவங்களால கூட கவர்மெண்ட் கஜானால இருந்து கையெழுத்து போட்டு காசு எடுக்க முடியாது. ஊராட்சி தலைவர் நாங்க எடுப்போம், போட்ட ரோட்டியை திரும்ப திரும்ப போடுவோம், ஏக்கரா புறம்போக்கு நிலத்தை பட்டா போட்டு விற்போம். 3 லட்ச ரூபா பார்க்க 96 லட்ச ரூபா ஸ்மார்ட் பார்க்கணுவோம். எங்களை கேட்க எவனுமே கிடையாது. உங்க ஓனர் கிட்ட போய் சொல்லுங்க, கவுன்சிலர் ஒருத்தன் வந்தான் வேலை செய்யறியான்னு கேட்டு மூட்டை மூட்டையா காசு கொடுக்க ரெடியா இருந்தான், வேண்டான்னு சொல்லிட்டோன்னு. காசு யார் கொடுத்தாலும் வாங்குவீங்க தானே? அதானே கார்பரேட்டு. நீங்களா? அரசியலில் பிரச்சனையா? ஆமாம். உங்ககிட்ட அரசியல்வாதிக்கான லுக் இருக்கா? அரசியல்வாதிக்கான லுக்கா? அரசியல்வாதிக்கான லுக்கா? அரசியல்வாதிக்கான லுக்கா? ஆமா, ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் ஒவ்வொரு லுக் இருக்கு. லெட்ஸ் கோ. எங்க கூட்டி போறீங்க? என்ன விடுங்க. அம்மா விடுங்கடா. எங்கடா கூட்டி போறீங்க? விடுங்கடா. பாத்ரூம் போயிட்டு வரேன். உங்க டாய்லெட் பிரச்சனையா? உங்க நாக்கால உங்க முக தொட முடியுமா? யோ, தொட வேண்டிய இடமா அதுன்னு அப்புறம் தொட்டுக்கிறப்போ. சிவப்பு கார்த்திக் 1 டாய்லெட்டுக்கும் நீல கார்த்திக் 2 டாய்லெட்டுக்கும் பாருங்க பளபளக்கட்டு. நீ போ, எனக்கு வருது அர்ஜென்ட்டா. ஒரு நிமிஷம் இங்க பாரு. நீ டாய்லெட் கூட கழுவு, ஆனா இந்த விரலால் தடவி பாக்குறது நாக்கால் நக்கி பாக்குறதுல இனிமே பண்ணாத போ. இவருக்கான லுக் என்ன? லெட்ஸ் see. இதுதான் இவரின் அரசியல்வாதிக்கான லுக்.
வீட்ரஸ் அனலிட்டிகா பிரைவேட் லிமிடெட் உங்களை ஆக்கிடுமே ஒரு முழுமையான அரசியல்வாதி, மேலும் தரும் 100% கான்ஃபிடன்ஸ். ஆனா நீங்க எப்படி எனக்கு வேலை செய்ய ஒத்துக்கிட்டீங்க? அதுவா, நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு எங்க எம்டி கிட்ட போய் சொன்னோம். அவரே டிக்கெட் போட்டு கொடுத்துட்டாரு. அமெரிக்கா மோனோ தாஞ்சோ. எங்க என் சாமி படம்? நான் கடவுள் பக்தி உள்ளவன். நீ சாமியை கும்பிடு, பூஜையை பண்ணு, ஆனா அதெல்லாமே வீட்டுக்குள்ளேயே முடிச்சுக்கோ, சரியா? வெளியில இனிமே நீ இவங்கள தான் கும்பிடணும். அதுதான் பகுத்தறிவு. இந்த குங்குமத்தை இது எங்க அம்மா ஞாபகம் வச்சிருக்கேன், நான் அழிக்கவே மாட்டேன். சென்டிமெண்ட். ஓகே நைஸ். இந்த டயலாக அப்பப்போ மேடையில பேசணும், ஓகே? என்னங்க இதெல்லாம்? பீட், பொலிட்டிக்கல் எலிஜிபிலிட்டி அண்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். உனக்கு 4 கேள்விகள். இது மூலமா நீ மக்களையும் அரசியலையும் எவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். குவிஸ் போட்டியா? சின்ன வயசுல இருந்தே இது நான் நல்லா விளையாடுவேன். கண்ணாடி எடு. எதுக்கு? கலட்டு. உனக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஒரு தலைவனா நீ தப்பு பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவ? தெரியாம பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்பேன். நோ, நான் பண்ணல, என் அட்மின் தான் பண்ணான்னு சொல்லணும். சொல்றேன். ஓகே சொல்றேன். ரெண்டாவது கேள்வி. இது யாரு? பாரதியார். நோ, ஹிப்ஹாப் தமிழா. நீ ட்ரெண்ட்லயே இல்ல. உனக்கான 3வது கேள்வி. ஒரு மாடு, ஒரு மனுஷன், 2 பேருமே ஆபத்துல மாட்டிருக்காங்க. நீ யாரை காப்பாத்துவ? மனுஷனை தானே காப்பாத்தணும். மாடு தான் காப்பாத்தணும். ஏன்னா நீ அரசியல தான் ஒழுங்கா புரிஞ்சு வச்சுக்கல, மக்கள் மனசையாவது ஒழுங்கா புரிஞ்சு வச்சிருக்கியான்னு பார்க்கலாம். உனக்கான ஃபைனல் கேள்வி. ஓட்டு போட காசு கொடுத்தா மக்கள் என்ன சொல்லுவாங்க? எங்க வீட்டுக்கு இன்னும் காசு வரலன்னு சொல்லுவாங்க. எக்ஸலென்ட். நீ மக்கள் மனசை நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. உனக்காக ஒரு சாக்லேட் ஷவர். நீ உனக்காகவே ஒரு பட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோ. பட்டமா? இதுல எது வேணாலும் எடுத்துக்கிட்டா? டாப் ஸ்டார் பிரசாந்த். இட் இஸ் பிரசாந்தா. ராயல் ஸ்டார் ரஞ்சித். சின்ன தளபதி இட்ஸ் பரத். எங்க எல்லாமே எடுத்துக்கிட்டாங்கன்னா வேற என்ன? சாதக பறவை ஒரு ட்ரூப். அப்ப மக்கள் குரல் எடுத்துக்கிட்டா? மக்கள் குரல் நியூஸ் பேப்பர். ஆனா நல்லா இருக்கு. இனிமே நீ மக்கள் குரல். நானா? எஸ், மக்கள் குரல். என்னங்க இது சினிமால வில்லன் சண்டை போற இடமா இருக்கு? அதை விட பயங்கரமானவங்கள தான் இப்ப சந்திக்க போறோம். அதுக்கு தான் இந்த இடம். ஹை பிரஸ் மீடியா இவங்களாம் ரொம்ப நல்லவங்க. நீயே பாரு. என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் எது சார்? என்னங்க இப்பெல்லாம் கேள்வி கேட்கறாங்க? அசால்ட்டா பதில் சொல்லுங்க. கேசரி. கேசரி காவி கலர். அப்ப நீங்க இந்துத்துவாக்கு சப்போர்ட் பண்றீங்களா? ஏய், எங்க அப்பா கேசரி நல்லா பண்ணுவாரு, அதனால சொன்னேன். அப்பா பத்தி பேசுறீங்க? அப்ப நீங்க வாரிசு அரசியல் பண்றீங்க. ஏங்க, டாக்டர் பையன் டாக்டர் ஆகலாம், வக்கீல் பையன் வக்கீல் ஆகலாம், ஆனா அரசியல்வாதி பையன் அரசியல்வாதி ஆக கூடாதா? So are you product of nepotism like Alia Bhatt, Hrithik Roshan? ஆலியா பட், ரித்திக் ரோஷன்லாம் இந்த பாலிவுட் நடிகர்கள் தானே? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏங்க எல்லாருக்கும் தான் தெரியும். நம்ம எல்லாரும் தான் பானிபூரி சாப்பிடுறோம், ஹிந்தி படம் பாக்குறோம். அப்ப நீங்க ஹிந்தி படம் மட்டும் தான் பாக்குறீங்க, தமிழ் படம் பாக்குறது இல்ல? தமிழ் படம் பார்க்காம யாருங்க இருப்பாங்க? ரஜினி கமல் படம் எல்லாம் விரும்பி பாப்பணும். அப்ப நீங்க இந்த கட்சியில இருந்து விலகி அந்த கட்சியில சேர போறீங்களா? நான் எதுக்கு விலகணும்? அவங்க படம் பார்த்தா அவங்க கட்சியில சேர்ந்துருவாங்களா? நேத்து நைட் மலபார் போலீஸ்னு ஒரு படம் பார்த்தேன், அதுக்காக கேரளால போய் உட்கார்ந்துட்டா. அப்ப நீங்க தமிழனே கிடையாது, வெளியூர்ல இருந்து வந்த. இல்ல, நான் உண்மையான தமிழன். தமிழ் அவன தமிழனே சொல்ல மாட்டான். நீங்க சொல்றீங்க நீங்க தமிழனே கிடையாது. நான் பச்சை தமிழங்க. தமிழன் தமிழ்நாடுன்னு மட்டும் பிரிச்சு பேசுறீங்களே, நீங்க இந்தியன் கிடையாதா? இந்தியா இல்லாம நான் பாகிஸ்தானா? பாகிஸ்தான் பத்தி பேசுறீங்க. நீங்க இஸ்முல் முஜாஹிதீன் அமைப்பை சேர்ந்தவரா? இன்சமா முல்லக்னா இந்த கிரிக்கெட்லாம் விளையாடுவார் அவர்தானே? அப்ப கிரிக்கெட் சூதாட்டத்துல உங்களுக்கு தொடர்பு இருக்கா? ஏய், என்னையா கேள்வி கேக்குற? இப்பெல்லாம் கேள்வி கேட்டா தமிழ்நாடு சுடுகாடு ஆயிடும். போங்க, நான் அழுதுருவேன். என்னங்க பிடிச்ச ஸ்வீட் எதுன்னு கேட்டா இப்ப என்ன தீவிரவாதின்றாங்க. 2 நிமிஷம் எனக்கு தலையெல்லாம் சுத்திருச்சு. டென்ஷன் ஆயிட்டல. இதை ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். இவங்க நினைச்சா ட்ரம்ப்பை தமிழனாவும் திருவள்ளுவரை தாலிபனாவும் ஆக்கலாம்.